ஆந்திராவின் இதயத்தில் பாய்ந்தோடியது கிருஷ்ணா நதி. அதன் நீர் மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்வாதாரம். நதி நிலத்தை வளப்படுத்தி அதன் மக்களை வாழ வைத்தது. விஜயவாடா ஒரு பரபரப்பான நகரம் அதன் கரையில் பெருமையுடன் நின்றது. அருகில் பசுமையான வயலுக்கு மத்தியில் சிவபுரம் என்ன அழகிய கிராமம் அமைஞ்சிருந்தது. பிரகாசமான கண்கள் மற்றும் அழகான புன்னகையுடன் சூடிய ஒரு இளைஞன். அவன் கண்களில எப்போதும் ஒரு கனவு ஒளிரும். அண்ணன் சிவபுரத்தை தன் வீடு என அழைச்சான். கிருஷ்ணையின் கரையில வளர்ந்தா அவன் வாழ்க்கை நதியுடன் நெருக்கமாக இணைந்தது. நதி அவனுடைய விளையாட்டு மைதானம், அவனுடைய நண்பன், அவனுடைய ஆறுதல். அவன் அங்கு பல மணி நேரம் செலவழிச்சான். நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் மீனவர்கள் தங்கள் வலைகளை வீசுவதே அண்ணன் மணிக்கணக்கில் பார்த்துட்டு இருப்பான். அவர்களிட இருந்து பல பாடங்களை கற்றுட்டான். ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை அவன் கனவு கண்டான். அவன் மனத்தில் எப்போதும் ஒரு நம்பிக்கை இருந்தது. அவனுடைய கிராமம் செறிச்சு அதன் மக்கள் வளமுடன் வாழும் எதிர்காலம், அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழும் ஒரு கிராம். அண்ணே புத்திசாலி மற்றும் கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ளவன். தன் பெற்றோருக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் படிப்பில் சிறந்து விளங்கினான். அவர்கள் எளிய விவசாயிகள். அவர்களின் வாழ்க்கை நிலத்தின் தாளத்துடன் ஆழமாக பின்னி பிணைந்தது. தங்கள் மகனுக்கு சிறந்த வாழ்க்கைக்கு கல்வியே திறவுகோல் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அன்னை அவர்களின் நம்பிக்கைகளை பகிர்ந்து கொண்டார். தான் கிராமத்தை மேம்படுத்தவும் அதன் மக்களுக்கு செழிப்ப கொண்டு வரவும் தனது கல்வி பயன்படுத்த விரும்பினார். தீப்தி அன்னையின் நெருங்கிய தோழி. அவர்கள் ஒன்றாக வளர்ந்தார்கள். அவர்களின் சிரிப்பு சிவபுரத்தின் வயல்கள் வழியாக எதிரொலிச்சது. நான் எப்போதும் லட்சியமா இருந்தேன். எனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்று உறுதியா இருந்தேன். நகரத்தில படிக்க அவளுக்கு உதவி தொகை கிடைச்ச போது அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். நான் திரும்பி வந்து நம் வாழ்வுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்று உறுதியளிக்கிறேன். ஆண்டுகள் கடந்தன. காலம் மாறியது. ஆனால் கிராமத்தின் சிரமங்கள் மாறவில்லை. அண்ணா தனது கல்வியை முடிச்சான். அவனுடைய கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையுடன் அவன் இதயம் நிறைஞ்சிருந்தது. அவன் தனது கிராமத்தை மாற்ற வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்தான். மாற்றத்தை கொண்டு வரும் உறுதியுடன் சிவபுரத்துக்கு திரும்பினான். அவன் மனதில் ஒரு திட்டம் இருந்தது. கிராம குழந்தைகளுக்கா ஒரு கல்வி மையத்தை அமைப்பதன் மூலம் நான் தொடங்கினேன். இது அவர்களின் எதிர்காலத்தை மாற்றும் முன்னேற்றத்துக்கான மிக சக்தி வாய்ந்த கருவி கல்வி என்று நான் நம்புறேன். கல்வி மூலம் அவர்கள் புதிய உலகத்தை காணலாம். சிவபுரம் பல சவால்களை சந்தித்தது. இயற்கையின் கோபம் எப்போதும் எங்கள் மீது இருந்தது. வெள்ளம் ஒரு தொடர் அச்சுறுத்தலாய் இருந்தது. ஒவ்வொரு மழை காலத்திலும் நாங்கள் அச்சத்திலே இருந்தோம். அத்தகைய ஒரு பேரழிவின் போது அன்னையின் தலைமைத்துவம் பிரகாசித்தது. அவன் எங்களை வழி நடத்தினார். அன்னை கிராம மக்களை ஒழுங்கமைத்து எங்கள் பாதுகாப்பை உறுதி செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கினார். அவன் எங்கள் நம்பிக்கையை மீட்டான். கிராம மக்கள் அவரை பாராட்டினர், மரியாதை செலுத்தினர். அவன் எங்க நாயனா மாறினான். ஒரு நாள் தீப்தி திரும்பி வந்தார். அவள் நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது ஊருக்கு வந்தது அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு காலத்தில தூசி நிறைந்த சிவபுரத்தின் சாலைகளில் இப்போது சூரிய சக்தியில இயங்கும் தெருவிளக்குகள் இருந்தன. இந்த மாற்றம் கிராமத்தின் வளர்ச்சியை பிரதிபலித்தது. கிராம் பள்ளி உயர்மா நின்றது அன்னையின் முயற்சிகளுக்கு ஒரு சான்றாக. குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் விளையாடி கொண்டிருந்தார். அந்த மாற்றத்தை கண்டு நான் வியந்தேன். கிராமம் முழுவதும் புதிய மாற்றங்களால் நிரம்பி இருந்தது. அன்னை எப்போதும் கனவு கண் தலைவரா மாறி இருந்தார். அவன் உரையாற்றும் போது அனைவரும் அவனை கவனமாக கேட்டனர். அண்ணா மற்றும் தீப்தி இருவரும் சிவபுரத்தின் முன்னேற்றத்துக்காக தொடர்ந்து பணியாற்ற தீர்மானித்தனர். அவர்கள் கிராமத்தின் எதிர்காலத்தை பற்றி விவாதித்தனர். முன்னா உள்ள பயண சவாலானது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனா அவர்கள் தங்கள் முயற்சியில் உறுதியாக இருந்தனர். ஆனா அவர்கள் தங்கள் கிராமத்துக்கும் அதன் மக்களுக்கும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க உறுதியாயிருந்தனர். அனைவரும் ஒன்றிணைந்து வேலை செய்தனர். அவர்களின் கதை கனவுகளின் சக்தி, அர்ப்பணிப்பு மற்றும் மனித இதயத்தின் ஒடுக்க முடியாத உணர்வின் சான்றாகும். இந்த கதை அனைவருக்கும் ஒரு ஊக்கமாகும்.